21 டிசம்பர் 2025 திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18-24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்ற ஒரு ஆண் மகவையை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, திருவருகை காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கிற நமக்கு இன்னும் அண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக, ஏழையாக, எளிமையாக நம்மிடத்தில் வர இருக்கின்றார். இந்த அண்மைய காலகட்டங்களில் எவ்வாறு இந்த ஆண்டவருக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான திட்டங்களை வைத்திருப்போம். ஒரு திட்டம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அது நடைபெற வேண்டும் என்றால், பல விதத்தில் அதற்கான தயாரிப்புகளை நாம் மேற்கொள்வோம். திடீரென்று அந்த திட்டங்கள் மாறி போகின்ற பொழுது, திட்டங்கள் மாறுகின்ற பொழுது, வேற ஒரு திட்டம் அதில் நுழைகின்ற பொழுது எப்பேற்பட்ட மனநிலையில் நாம் இருப்போம். அதுதான் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் உட்புகுத்த போகின்ற திட்டங்கள். மனிதன் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும். ஆனால் தெய்வம் நினைப்பதை நிறைவேற்றுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை தான் நம்மால் காண முடியும். இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு நேர்மையானராக மரியாளை ஒரு அமைதியான வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்காக அவரை மறைவாக விலக்கிவிட சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, மரியாவுடைய கருவானது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை அவருக்கு இறைவன் கனவில் தோன்றி, யோசேப்பே, மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்சாதே என்ற ஒரு பாசமான வார்த்தையை அளித்த பின்பு யோசேப்பினுடைய திட்டமானது, அவர் வைத்திருந்த திட்டங்கள் மாறுபடுகிறது. இறைவனுக்கு முன்பாக அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டத்தை அவர் ஏற்கின்றார். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டத்தில் யோசேப்பு அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக ஆண்டவருடைய தூதர் சொன்னபடியே செய்கின்றார். அவர் ஆண்டவர் சொன்னபடியே செய்கின்ற பொழுது இம்மானுவேல் கடவுளானவர் அவர்களிடத்தில் வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலை இருக்கின்றது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆக நாம் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் பலவிதமான குழப்பத்தில், நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது, நாம் மேற்கொண்ட திட்டங்கள் நம்மை ஏமாற்றுகின்ற பொழுது, தோல்வி அடைகின்ற பொழுது கவலை உறாதீர்கள், கலக்கம் உறாதீர்கள். ஏனெனில் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது, கடவுள் நம்மோடு வாசம் செய்கின்ற பொழுது, அதற்கான ஒரு புதிய திட்டத்தை உடனடியாக நமக்காக ஏற்படுத்தி தருபவர் தான் நம் ஆண்டவராக. இந்த திருவருகை காலத்துடைய இறுதி வாரத்தில், இறுதி நாட்கள் இருக்கின்ற நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று பலவிதமான திட்டங்கள் இருக்கும். மாட மாளிகையிலும், ஆபரணங்களிலும், ஆடைகளிலும், வெளிப்புற தோற்றங்களிலும், டெக்கரேஷன்கள், இது போன்ற பலவிதமான திட்டங்களை நாம் வைத்திருப்போம். ஆனால் அதையும் தாண்டி இறைவன் அளிக்கின்ற மிகப்பெரிய திட்டம், இறைவன் நம்மோடு வாழப்போகின்றார். இம்மானுவேல் கடவுள்
நம்முடன் வாசம் செய்ய போகின்றார், பயணம் செய்ய போகின்றார். அதுதான் இறை திட்டமாக. நம்முடைய ஒவ்வொரு திட்டங்கள், அது பிளான் ஏ, பிளான் பி எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுவிட்டு இறைவன் அளிக்கின்ற எந்த பிளானாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் வானத்தில் எங்கோ அமர்ந்து நம்மை வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு குழப்பங்களிலும், துன்பங்களிலும், வறுமையிலும் நம்மோடு இருக்க விரும்புபவர். நமது வாழ்க்கையை நாம் நினைத்தபடி இல்லை என்றாலும் அந்த சூழ்நிலையும் கூட இறைவன் நம்முடன் இருப்பதுதான் இன்றைய ஞாயிறு தருகின்ற ஆறுதலாக இருக்கிறது. ஆகவே இன்றைய வாழ்க்கையில், இன்றைய வாரங்களில் நாம் என்ன செய்யலாம்? யோசேப்பினுடைய அமைதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த தடைகளாக இருந்தாலும், கோபம் ஊட்டுகிற நிகழ்வுகளாக இருந்தாலும் உடனே நாம் எதிர்மறையாக அதை பார்க்காமல் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து, இறைவா, இந்த ஒரு தடையிலிருந்து என்னை விடுவிக்க ஏதாவது சொல்கிறீரா என்று அவரிடம் கேட்போம். இறைவன் கண்டிப்பாக நம்மிடத்தில் பேசுவார். நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற அச்சத்திற்கு ஒரு புதிய பெயரை இன்று இறைவன் அளிக்கின்றார். நம்முடைய மனதை வாட்டுகின்ற கவலையை நாம் தேர்ந்தெடுப்போம். எதை பார்த்து நாம் பயப்படுகின்றோம், எதை பார்த்து நாம் கலக்கம், அந்த ஒரு சூழ்நிலையை, செயலை எடுத்துக்கொள்வோம். அதன் அருகில் இம்மானுவேல் என்று நம்முடைய மனதில் நினைத்துக் கொள்வோம். அந்த ஒரு சூழ்நிலை நினைக்கும் போதெல்லாம் கடவுள் நம்முடன் இருக்கிறார், நான் தனியாக இல்லை என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்கின்ற பொழுது, நமக்கு பயம் ஏற்படுகின்ற பொழுதும், இருக்கின்ற பொழுதும் இந்த வார்த்தையை கடவுள் நம்முடைய இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு பயணிப்பார், நம்மை பாதுகாப்பார். அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு நமக்கு அளிக்கப் போகின்ற ஒவ்வொரு திட்டங்களை உணர்ந்து அதை நாம் அன்பு பணியாக மாற்ற வேண்டும். எவ்வாறு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை திட்டத்தை அன்பின் பணியாக அவர் மாற்றி செய்தாரோ, நாமும் அந்த அன்பின் பணிகளை ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். கடவுளுக்கு நாம் சொல்கின்ற வெறும் ஆம் என்ற ஒரு வார்த்தை செயலாக மாறி, எவ்வாறு நீ கடவுளை பின்பற்ற விரும்பினான், உன் முழு இதயத்தோடும் ஆன்மாவோட வலிமையிலும் அன்பு செய்வாயாக, ஒருவரும் மற்றவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற எந்த பாதிப்பாக இருந்தாலும், நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும், பிறரை பார்த்து நம் அச்சமே முற்றாலும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாமும் பிறருக்கும் இதே வார்த்தைகளை, கடவுளும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன் என்ற ஒரு அருமையான ஆறுதல் வார்த்தையை இந்த வாரத்தில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் நாம் அளிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். இன்றைய வாழ்க்கையில் நாம் இருக்கின்ற எல்லா பயங்களிலும் இறைவன் விடுவித்து, யோசேப்பை போல, மரியன்னை போல அவருடைய திட்டத்திற்கு நாம் ஆம் என்று சொல்ல நம்மையே மாற்றுவராகவே தூயாவின் துணை கொண்டு இன்று ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் என்ற வார்த்தைகளோடு இந்த நாளை நாம் சிறப்பான விதத்தில் கொண்டாடவும் பயன்பெறவும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இம்மானுவேல் கடவுளின் வழியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவை, இதோ இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறி, இந்த புதிய விடியலுக்காகும் உமது அளவில்லா பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் திருமகன் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட தயாராக இந்த ஒரு வேளையில் உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியத்தில் ஆண்டவர், இன்று நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு மனிதரிலும், ஒவ்வொரு நிகழ்வில் உம்மை தேட எங்களுக்கு அருள் தாரும். இன்று நாங்கள் செய்ய போகின்ற வேலையிலும், பேசுகின்ற வார்த்தையிலும் உமக்கு உகந்த காணிக்கையாக எங்களுடைய வாழ்க்கை மாற, எங்களுடன் பயணித்து இம்மானுவேல் கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, இன்றைய பொழுது முழுவதும் உமது பாதுகாப்பு எம்மோடு இருப்பதாக. ஆண்டவரே, தூய யோசிப்பு வழியாக இன்று எங்களை வழி நடத்தினரை. பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் திட்டமிட்டபடி வராத காலங்களில், அமையாத பொழுது கலங்கியிருக்கிறோம். குழப்பத்திற்கும் எதிர்பாராத மாற்றங்களும் வருகின்ற பொழுது கலக்கம் வருகின்றோம். ஆனால் யோசேப்பு அமைதியுடன், அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உம்மை பற்றி கொண்டார். அந்த பற்றி கொள்கின்ற ஒரு வரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
அஞ்சாது என்ற ஒரு வார்த்தையுடைய ஒலியானது எங்கள் செவிகளிலும் இதயத்திலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. கடவுள் நம்மோடு என்ற உண்மையை நாங்கள் இன்று ஆழமாக உணர வைத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் சோதனைகளை சந்திக்கின்ற பொழுதும் இது எங்களோடு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு வலிமை தாரும். அதை உணர்ந்து கொள்ள அருமையான உங்களுடைய பிறப்புடைய ஒளியை எங்கள் வாழ்வின் இருளை அகற்றி நம்பிக்கை எம்மில் வளர்த்தரலாம் ஆண்டவரே. யோசேப்பை போல பிறருக்கு தெரியாமல் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய உதவிகள் மூலமாக தேவையற்ற கோபங்களை இன்று நாங்கள் குறைத்து உமது அன்பிற்கு நாங்கள் ஆம் என்று சம்மதம் சொல்ல, அந்த ஆமின் வழியாக இன்று பல நிலைகளில் சமூக சேவையிலும் அன்பின் சேவைகளிலும் நாங்கள் பிறரை அன்பு செய்ய, அரவணைக்க, ஆதரிக்க, அமைதியை விதைத்திட எங்களுடைய இதயத்திற்கு ஒரு புதிய மாற்றத்தை அளித்தருளும், புதிய வாழ்க்கையை அளித்தருளும், புதிய இதயத்தை எங்களுக்கு அளித்தருளும். இன்று நாங்கள் உமது கைகளில் இந்த நாளை ஒப்படைக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு திருவிழா இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் கொண்டாட போகின்ற நிலையில் எங்களை முழுமையாக ஆசீர்வதித்து எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடியில் என்ன செய்வது, எவ்வாறு இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவது, பணமில்லையே என்று கவலைப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். ஏழைகளை ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளென்று நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு உடை, இவைகளால் ஏழைகளுக்கு அளித்து எளியவருக்கு அளித்து உதவியறலாம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் கருவிகளாக, இரக்கத்தின் கருவிகளாக மாற்றி எங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய, பிறரை எங்களால் பயனடைய, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற பொழுது ஒன்றும் இல்லாத நிலையிலும் கூட நீர் எங்களோடு நிற்க என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அளித்து, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவென்று ஒன்றும் இல்லாத நிலையில் நீர் இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தினால் சிறப்பாக கொண்டாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பண உதவிகள், பொருள் உதவிகள், கரங்கள் சேர்ந்து உதவி செய்கின்ற தருணங்கள் அனைத்தையும் அளித்து எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவர். எங்கள் இதயத்தை ஒரு எளிய மாட்டு தொழுவமாக மாற்ற எங்கள் இதயத்திலிருக்கின்ற பாவ கரைகளை அகற்றி உன் திருமகன் எங்களுடைய இதயத்திலும் எங்கள் இல்லங்களிலும் குடிக்கொள்ள தேவையான எல்லா வரப்பிரசாதத்தை அளித்து எங்களை வலுப்படுத்தியலும் தூய ஒளியினால் எங்களை நிரப்பியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவிற்கு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.